ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை காண்பதற்கான டிக்கெட் கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படுவதால் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கேளிக்கை வரி அடிப்படை கட்டணத்தில் 25% மட்டுமே வசூலிக்கப்பட வேண்டும். ஆனால் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டி நடந்தபோது 2343 ரூபாய் அடிப்படை கட்டணம் கொண்ட ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி டிக்கெட்டுக்கு கேளிக்கை வரி 781 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. இது நியாயமாக வசூலிக்கப்பட வேண்டிய வரியை காட்டிலும் 196 ரூபாய் அதிகம் என்கின்றனர் ரசிகர்கள். அதேபோல கேளிக்கை வரிக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது வரி மீது வரி விதிப்பு செய்த கூடுதல் கட்டணம் வசூலித்துள்ளனர். இதனால் 2343 ரூபாய் அடிப்படை கட்டணம் கொண்ட ஐபிஎல் டிக்கெட் ரசிகருக்கு கடைசியில் வாங்கும் போது 4000 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. டிக்கெட்டில் ஊறிய கட்டணம் வரி தொடர்பான பிரேக்கப் விவரங்களும் இல்லை. கிரிக்கெட் போட்டியை காண ஆர்வத்துடன் வரும் ரசிகர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் நோக்கில் இத்தகைய முறைகேடான கட்டண வசூல் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நியாயமாக டிக்கெட் கட்டணம், அதன் மீதான கேளிக்கை வரி, ஜிஎஸ்டி வரி ஆகியவற்றுடன் மொத்த கட்டணத்திற்கு சரியாக பிரேக்கப் வழங்க வேண்டுமென்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்.